கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் பைக்கில் சாலையை கடக்க முயன்ற வாகன ஓட்டி மீது ஹெல்மெட் அணியாமல் வந்த 2 இளைஞர்கள் வேகமாக ஓட்டி வந்த மற்றொரு பைக் மோதியதில் 3 பேரும் தூக்கி வீசப்பட்ட காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்தவர் கோபால். இவர் இன்று காலை தனது இருசக்கர வாகனத்தில் குளச்சல் பயணியர் விடுதி சாலையில் இருந்து குளச்சல் பிரதான சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது பிரதான சாலையில் இளைஞர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் முன்னால் சென்ற ஆட்டோவை முந்தி வேகமாக வந்தபோது கோபாலின் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்ட கோபால் படுகாயமடைந்த நிலையில ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்துடன் பல அடி தூரம் சாலைகளில் இழுத்துச் செல்லப்பட்ட இளைஞர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த நிலையில அந்த இளைஞர்கள் வாகனத்தையும் எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். இதனை அடுத்து படுகாயமடைந்த கோபாலை அக்கப்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில இந்த விபத்து குறித்த பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.